நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள செடிலாம் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு நம்ம வீட்டு கிச்சனில் இருக்க அந்த கிச்சன் வேஸ்ட்டை வந்துட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு ஊற்றினாலே வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக வளரும். வேறு எந்த உரமுமே ஃபஸ்ட்டு தேவையே கிடையாது. நான் முன்னாடிலாம் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். இது வந்து ஒரே ஒரு நேரத்தில் உள்ள குப்பை தான். அதை வந்து நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 3 டேஸ் கழித்து ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு தண்ணியோட மிக்ஸ் பண்ணேன். அதோட வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு போடுற தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு இதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேன். அதுவும் ஒரு 3 நாள் நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் ஊற்றினேன். இதை வந்துட்டு நான் முன்னாடிலாம் ரெகுலராக பண்ணிட்டுருந்தேன். ஆனால் இப்போலாம் நிறைய வேலை இருக்கனால அதனால் பண்ண முடியல. அதனால தான் நான் இப்போ வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப இந்த தக்காளி செடிலாம் வந்துட்டு எல்லோ கலரில் மாறி அந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் இந்த உரம் கொடுத்த வரைக்குமே வந்துட்டு தக்காளி செடிலாம் நல்லா காய் நிறைய வந்து நல்லா க்ரீனிஷாக இருந்தது. இப்போ தான் வந்துட்டு அதோடய கலர்லாம் சேஞ்ச் ஆனோன்னே நான் திருப்பி வந்து இது கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தக்காளி செடிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா செடிக்குமே வந்து இந்த உரம் கொடுத்தேன். இது கொடுக்கும்போது நிறைய செடியில் நிறைய பூ, இலை எல்லாமே வந்துச்சு. இப்போ புதுசாக வாங்கியிருக்க செடிகளுக்கும் கூடவே இது கொடுத்தேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த கிளைமேட்டு, தண்ணி, அப்புறம் வந்துட்டு உரம் எல்லாமே வந்து செட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதனால நான் இப்போவே வந்துட்டு எல்லாத்துக்குமே கொடுத்து ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா கொடுத்து ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கேன். இந்த ரோஸ் செடியிலலாம் ஃபஸ்ட்டு அந்த இலையெல்லாம் எடுத்து விடணும். ஏன்னா எல்லாமே எல்லோ கலரில் ஆயிடுச்சு. நம்ம டெய்லி நிறைய கிச்சன் வேஸ்ட்லாம் சேர்க்கணுன்னு தேவையே கிடையாது. சும்மா 1 டேக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த திங்ஸை மட்டும் எடுத்து நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு 3 நாள் கழித்து கொடுத்தோன்னா செடி வந்துட்டு நல்லா க்ரீனிஷாக வளரும். நிறைய காய்கள், பூக்கள் எல்லாமே வரும். இந்த மிளகாய் செடியில் வந்து ஃபஸ்ட்டு காய் க்ரீன் கலரில் வந்து எல்லோ கலரை மாறி அப்புறம் வயலட் கலராக ஆகும். நான் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ தான் எல்லோ கலரில் மாறி இருக்குது.